கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த வார சபையின் அறிவிப்புகள். கடந்த வாரத்திலே வர முடியாதவர்கள் இந்த வாரத்திலே வந்து தேவனை தொழுது கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின ஸ்லாக்கியத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். மற்றும் இந்த நம் மத்தியிலே புதிதாக இருக்கிற சகோதரர்கள், விசேஷமாக இவாஞ்சலிஸ்ட் சாம்சன் நயனன் அவரும் கூட பக்கச்சோர் பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார். அவரும் கூட குடும்பமாக இன்று நம்முடைய மத்தியிலே இருப்பது மத்தியிலே இருக்கிறார். மற்றும் பிரதர் பிஜு அங்கிள் அவங்களும் கூட சிறிய ஊருக்கு போய்விட்டு சிறிய வெக்கேஷனுக்கு பிற்பாடாக நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அவரையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தமிழ் பிரதரன் சபையின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். மற்றும் தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பிரதர் விஜயங்களும் கூட சுகபத்திரமாக அபுதாபி வந்தடையும் தேவன் உதவி செய்தால் அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். மற்றும் நம் மத்தியிலே வருகிற புதிய ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். புதியதாக வருகிற ஒவ்வொரு சகோதரருக்காகவும் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாகவும் தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்படும்படியாகவும் அவருடைய ரட்சிப்பிற்காக நாம் தொடர்ந்து நம்முடைய ஜெபத்தில் நினைவுகூறுவோம். மற்றும் புதிய வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். மற்றும் சபையின் கூட்டங்களுக்கு வர முடியாதவர்கள் தடைகள் நீங்கி வரும்படியாகவும் அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்கும்படியாகவும் அவர்கள் தொடர்ந்து எல்லா வாரமும் சபையின் கூட்டங்களுக்கு கலந்து கொள்ளும்படியாகவும் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். மற்றும் நம் மத்தியிலே சுகவீனம் பலவீனம் உள்ள ஒருவருக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். விசேஷமாக சிஸ்டர் ஏஞ்சல் பெனின் அவருக்கும் கூட டெலிவரிக்கு அப்புறமா அதிக பிளட் லாஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அது சீக்கிரமாக நிற்கும்படியாக நாம் நம்முடைய ஜெபத்தில் நினைவுறுவோம். மற்றும் பிரதர் ஆலிவர் ஐசக்குங்கள் அவங்களுக்காகவும் கூட ஜெபித்துக் கொள்வோம். நேற்றைய தினத்திலே அவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அவங்க ஸ்பீடாக ரெக்கவரி ஆகும்படியாகவும் தேவன் அவருக்கு பூரண சுகம் கொடுக்கும்படியாகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். மற்றும் பிரதர் கிஷோர் அவரும் கூட பெங்களூரில் பிரதர்ன் அசம்பிளியில் உள்ள பிரதர் அவரும் கூட ஊழியம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட ஃபேமிலியாக அவங்க வந்து ஆக்சிடெண்ட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஃபேமிலியாக அவங்க 4 பேருக்கும் அடிபட்டிருக்குது. நம்ம ஜெபித்துக்கொள்வோம். அவருடைய ஸ்பீடாக அவங்க வந்துட்டு தேவன் அவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படியாகவும் இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் தேவனுக்காக உழைக்கும்படியாகவும் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும் அவருக்காக நாம் ஜெபித்துக்கொள்ளலாம். மற்றும் இந்த வாரம் ஜெபிக்க வேண்டிய 2 குடும்பங்கள் பிரதர் சகரியா மற்றும் ஜெயபாலன். இவர்களுக்காக ஜெபித்துக்கொள்வோம். அவருடைய தேவைகளுக்காகவும் அவருடைய குடும்பங்களின் தேவைக்காகவும் ஜெபித்துக்கொள்வோம். இன்னும் அதிகமாய் தேவனுக்குள்ளாக வளரும்படியாகவும் நாம் ஜெபித்துக்கொள்வோம். மற்றும் இந்த வாரம் நம்முடைய சபையின் கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். திங்கட்கிழமை நடைபெறுகிற செயின்லிங் பிரேயருக்காகவும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த நாட்களில் நடைபெறுகிற கேம்ப் விசிட் ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றும் வியாழக்கிழமை நடைபெறுகிற பைபிள் ஸ்டடிக்காக வேதாட்சி கூட்டத்திற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அது ஜூம் மூலமாக நமக்கு நடைபெறுகிறது. அது எந்த தடையுமின்றி அது நடக்கும்படியாக நாம் தொடர்ந்து நம்முடைய ஜெபத்தில் நினைத்துக் கொள்வோம். மற்றும் இந்த மாதத்திற்கான மந்த்லி ப்ரேயர் ஆனது நமக்கு எப்போதும் நடைபெறும் இந்த மாதம் கூட அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். மற்றும் நமக்கு முன்பாக இருக்கிற ஜூனில் இருக்கிறதான கான்ஃபரன்ஸ்க்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய ஜெபத்தில் நினைவு கூறுவோம். அதனுடைய தேவைகளுக்காகவும் அதனுடைய இவாஞ்சலிஸ்டுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். அதில் அநேக ஆத்துமாக்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக இருக்க நாம் ஜெபித்துக் கொள்வோம். இதற்கு பிற்பாடாக நமக்கு சாட்சியின் பகுதி இருக்கும். அதைத் தொடர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலே 245 அந்த சாங்கை நாம் எழுந்து பாடிய பிற்பாடாக நம்ம எப்பொழுதும் போல மெமரி வர்ஸ் செக்ஷன் ஆனது இருக்கும்.
அதைத் தொடர்ந்து நமக்கு இன்று நம்முடைய மத்தியிலே இருக்கிறதான இவாஞ்சலிஸ்ட் அங்கிள் சாம்சன் அங்கிள் வந்து நமக்கு தேவ செய்தியை கொண்டு வருவாங்க. நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். அதைத் தொடர்ந்து காஸ்பல் மெசேஜும் அங்கிள் நமக்கு கொண்டு வருவாங்க. அதைத் தொடர்ந்து பிரதர் சகரியா ஜெபித்து இந்த கூட்டமானது நமக்கு நிறைவு பெறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ദൈവത്തിൻ്റെ വിലയേറിയ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. എല്ലാവരെയും കാണാം എന്ന് വിചാരിച്ചാണ് ഞാൻ ഇവിടെ നിന്നത്. ഒരു വാക്ക് നന്ദി പറയുവാനായിട്ടാണ് ഞാൻ ഈ സമയം ഉപയോഗിക്കുന്നത്. ഏപ്രിൽ 5 ഞാനൊരു ടെസ്റ്റിമണി പറഞ്ഞിരുന്നു. പ്രത്യേകിച്ച് എൻ്റെ ഫാദറിനെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കണം. എനിക്ക് ശരീരമായിട്ട് ചെറിയ ബുദ്ധിമുട്ടുകളുണ്ട് എന്ന് ഞാൻ ഓർപ്പിക്കുകയുണ്ടായി. തീർച്ചയായിട്ടും നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചു എന്ന് എനിക്കറിയാം. എന്നാൽ ഏപ്രിൽ 6 ഏതാണ്ടൊരു 4 മണിയായ സമയത്ത് എനിക്ക് കിട്ടിയ വാർത്ത എന്നുള്ളത് ഞങ്ങളുടെ പിതാവ് ഞങ്ങളെ വിട്ട് തൻ്റെ നിത്യഭവനത്തിൽ തക്ക സമയത്ത് ദൈവത്തിന് ചേർക്കുവാൻ പ്രസാദമായി എന്നുള്ള ഒരു വാർത്തയായിരുന്നു. എന്ത് ചെയ്യണം, എന്ത് പറയണം, ആരെ വിളിക്കണം എന്നൊന്നും അറിയാതെ ഒരു 10 മിനിറ്റ് ഞാൻ എൻ്റെ ബെഡിലിരുന്നു, ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു. പെട്ടെന്ന് ആദ്യം വിളിച്ച വ്യക്തിയാണ് സ്റ്റീഫൻ ബ്രദർ. വിളിച്ചിട്ട് എനിക്ക് ആ വാക്ക് മുഴുവിക്കാനായിട്ട് കഴിഞ്ഞില്ല. അതിനുശേഷം ഞാൻ പെട്ടെന്ന് ടിക്കറ്റ് നോക്കാനായിട്ട് പറഞ്ഞു. അങ്ങനെ പെട്ടെന്ന് ടിക്കറ്റ് ബുക്ക് ചെയ്തു. ഒരു ഓഫീസിൽ വിളിച്ചു, എൻ്റെ മാനേജറെ വിളിച്ചു, എൻ്റെ സൂപ്പർവൈസറെ വിളിച്ചു. മാത്രമല്ല നമ്മുടെ ചർച്ചിലെ പല പ്രിയപ്പെട്ടവരെയും ആ സമയത്ത് വിളിച്ച് ഞാൻ ഇൻഫോം ചെയ്തു. എനിക്ക് തീർച്ചയായിട്ടും നിങ്ങളെല്ലാവരും പ്രാർത്ഥിക്കുകയുണ്ടായി. പിതാവിന് ശരീരമായിട്ട് ചില പ്രയാസങ്ങൾ വെനസ്ഡേ തുടങ്ങിയതാണ്. ഹോസ്പിറ്റലിൽ പോയി യൂറിൻ ഇൻഫെക്ഷൻ ആണെന്ന് പറഞ്ഞു. അവരതിൻ്റെ മെഡിസിനൊക്കെ കൊടുത്തു. എന്നാൽ സൺഡേ ഈവനിങ്ങിൽ ഇന്ത്യൻ ടൈം ഏതാണ്ട് 3:50 ഇന്ത്യൻ 5:20 ഇവിടുത്തെ ഏതാണ്ട് 3:50 ദൈവത്തിന് തൻ്റെ സന്നിധിയിൽ തന്നെ ചേർക്കുവാനായിട്ട് പ്രസാദമായി. 74 വയസ്സ് തന്നെ ഈ ഭൂമിയിൽ ജീവിച്ചു. അനാഥനായിട്ടാണ് താൻ വളർന്നത് എന്ന് പറയാം. തൻ്റെ ചെറുപ്പത്തിൽ തന്നെ തൻ്റെ മാതാവ് തന്നെ വിട്ടുപോയി. ആ മാതാവിനെ അവർ അടക്കിയിട്ട് വന്ന് വീട്ടിൽ വരുമ്പോൾ തനിക്കുണ്ടായിരുന്ന ഒരു ഏക പെങ്ങൾ താൻ മരിച്ചു കിടക്കുന്നു. അങ്ങനെ ഒരു വലിയ ചെറുപ്പകാലം, തൻ്റെ കുട്ടിക്കാലം മുതൽ തന്നെ അനാഥനായിട്ട് വളർന്നു. പിതാവ് തന്നെ ഒരു ഭവനത്തിലാക്കി. അവർ 2 സഹോദരന്മാരാണ്. എൻ്റെ ഫാദറാണ് എൽഡർ ബ്രദർ, അതൊരു യങ്ങർ ബ്രദറുണ്ട്. രണ്ടും 2 സ്ഥലത്തായി. അവരങ്ങനെ വളർന്നു. എവിടെയാണെന്ന് പോലും അനേക വർഷങ്ങൾ അവർക്ക് അറിയില്ലായിരുന്നു. പിന്നെ അവർ തമ്മിൽ കണ്ടുമുട്ടി. ഒരു സ്ഥലത്ത് തന്നെ താമസിക്കുവാൻ ആരംഭിച്ചു. വിവാഹം കഴിച്ചു. ദൈവർക്ക് എൻ്റെ പിതാവിന് 2 മക്കളെ നൽകി. അതിലെ മൂത്ത മകനാണ് ഞാൻ. എനിക്കൊരു ബ്രദറാണുള്ളത്. ഞങ്ങളെയും ദൈവഭയത്തിൽ വളർത്തുവാനായിട്ട് ദൈവം ഇടയാക്കി. തനിക്കും കർത്താവിനെ അറിയുവാൻ, കർത്താവിനിൽ വിശ്വസിപ്പാൻ, രക്ഷിക്കപ്പെടുവാൻ, സ്നാനപ്പെടുവാൻ, ദൈവജനത്തോട് ചേർന്ന് കർത്താവിനെ ആരാധിപ്പാനുള്ള വലിയ ഭാഗ്യം നൽകി. ഈ കഴിഞ്ഞ ചില വർഷങ്ങളായി ചിറ്റാറിലുള്ള ബ്രദറൻ സഭയോട് ചേർന്ന് കർത്താവിനെ ആരാധിച്ചു പോരുകയായിരുന്നു. പലപ്പോഴും സുവിശേഷ പ്രവർത്തനങ്ങളിൽ തന്നെ ഒരു സുവിശേഷനല്ല എങ്കിലും അവിടെയുള്ള എല്ലാ സുവിശേഷ പ്രവർത്തനത്തിനും വളരെ ഉത്സാഹത്തോടെ കടന്നുപോയി എല്ലാവരെയും അതിനായി പ്രോത്സാഹിപ്പിക്കുകയും അവരുടെ കൂടെ അനേക ഭവനങ്ങളിൽ കടന്നു പോവുകയും കർത്താവിൻ്റെ വചനം പങ്കുവെക്കുവാൻ വളരെ ഉത്സാഹത്തോടെ ആയിരുന്നു. അതൊക്കെ ആ നല്ല സാക്ഷ്യം കേൾക്കുവാനായിട്ട് ഇടയായി തീർന്നു. അനേക ദൈവമക്കളുടെ സാന്നിധ്യത്തിൽ ഏപ്രിൽ 9 നല്ലൊരു യാത്രയപ്പ് ഞങ്ങൾക്ക് കൊടുക്കാനായിട്ട് ദൈവം ഇടയാക്കി. ദൈവം വളരെ ആശ്വാസം ആ ദിവസങ്ങളിൽ ഞങ്ങൾക്ക് നൽകി. മാത്രമല്ല എൻ്റെ കാര്യങ്ങളൊക്കെ ക്രമീകരിക്കുവാൻ ദൈവം സഹായിച്ചു. ഞങ്ങളുടെ മാതാവിനെ വിശേഷാൽ പ്രാർത്ഥനയിൽ ഓർക്കണം. ഏതാണ്ട് 52 വർഷത്തെ കുടുംബജീവിതം അവർക്ക് ഒരുമിച്ച് നയിപ്പാനായിട്ട് ദൈവം സഹായിച്ചു. എനിക്കിപ്പോഴും അത് മാതാവിന് ആ വേദന ഉൾക്കൊള്ളുവാനായിട്ട് ഇപ്പോഴും പൂർണ്ണമായിട്ട് കഴിഞ്ഞിട്ടില്ല. ഇപ്പോഴും വിളിക്കുമ്പോൾ ആദ്യം ഒന്ന് കരയും, പിന്നെ കുറച്ച് അതിൻ്റെ പഴയ കാര്യങ്ങളൊക്കെ ഓർപ്പിക്കും, പിന്നെ നോർമലായിട്ട് സംസാരിക്കുകയുള്ളൂ. ഇപ്പോൾ എൻ്റെ ബ്രദറും ഫാമിലിയും അവിടെയുണ്ട്. നിങ്ങൾ വിശേഷാൽ പ്രാർത്ഥനയിൽ ഓർക്കണം. എനിക്കറിയാം നിങ്ങളെല്ലാവരും വളരെ ഈ ദിവസങ്ങളിൽ ഞങ്ങളെ പ്രാർത്ഥനയിൽ വഹിച്ചു. അതിൻ്റെ വലിയ ആ ഫലം ഞങ്ങൾക്ക് കാണുവാനായിട്ട് ഇടയായി തീർന്നു. ഞങ്ങൾക്ക് കർത്താവ് ആവശ്യമെന്ന ആശ്വാസം നൽകി. ശുശ്രൂഷയൊക്കെ ഏറ്റവും അനുഗ്രഹമായി നടത്തുവാൻ ദൈവം സഹായിച്ചു. അതിൻ്റെ ആവശ്യങ്ങളുടെ മേലൊക്കെ ദൈവം കൂടെ ഇരുന്ന് നല്ല ക്ലൈമറ്റിനെ കർത്താവെന്ന്
ഞങ്ങൾക്ക് നൽകി. വീണ്ടും നിങ്ങളുടെ വലിയൊരു പ്രാർത്ഥനയെ ചോദിക്കുന്നു. എനിക്ക് ഇന്നലെ ക്ഷേമത്തോടെ കടന്നു വരുവാനായിട്ട് ദൈവം സഹായിച്ചു. മൺഡേ മുതൽ വീണ്ടും ജോലിക്ക് ജോയിൻ ചെയ്യണം. നിങ്ങളുടെ വലിയൊരു പ്രാർത്ഥനയെ വിശേഷം ചോദിക്കുകയും ഒരു പ്രാവശ്യം കൂടി ഞങ്ങളുടെ നന്ദിയെ അറിയിക്കുകയും ചെയ്യുന്നു. ദൈവനാമത്തിൽപ്പെടുമാറാകട്ടെ. நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 245வது பாடலை முதல் 2 சரணங்களை பாடலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம செய்திக்கு முன்பதாக நாம் கடந்து போவதற்கு முன்பதாக நம்ம எப்பயும் போல் மெமரி வர்ஸ் மனப்பாட வசனம் சொல்லக்கூடிய ஒரு டைமாக இருக்குது. நம்ம எல்லாரும் எழுந்துச்சு நின்றுக்கலாம். ஸ்டாண்டப் நம்ம எல்லாரும் எழுந்துச்சு நின்று நம்முடைய மெமரி வர்ஸ் நம்ம இந்த வார்த்தைக்குள்ளது நம்ம படிச்சிடலாம். எல்லாருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை? எரேமியா 32:27. ஓகே, ரெடியாக நம்ம வாசிக்கலாமா? டிஸ்பிளே பார்த்து நல்லா லவுடாக நம்ம படிக்கலாம். கடைசியில் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, ரெடி? 1 2 3. எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இன்னும் கூட நல்லா சத்தமாக சொல்லலாம். எல்லாருடைய காதுகளும் செவிகளும் கேட்கும்படியாக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம லவுடாக சொல்லலாம். பியூட்டிஃபுல் வேர்ஸ் இது. மறுபடியும் வாசிக்கலாம்.
எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டு. ஓகே, நம்ம டிஸ்ப்ளே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம எல்லாரும் ரிப்பீட் பண்ணலாமா? ரெடி 1 2 3. எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டு. ஓகே, எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி, ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் கூட. அநேக டெஸ்டிமனி நம்ம கேட்டோம், பிரதர் சொன்னாங்க, ஜோ சொன்னாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா, நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவரால் செய்யக்கூடாத செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் கூடும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நாம் பிடித்து கொண்டவர்களாக இனியோட பிற நாட்களில் நம்ம வாழலாம். யாராவது நம்ம சொல்லலாம், மெமரி வர்ஸ் பிரதர் சைடில் யாராவது சொல்லலாம்? வெரி குட், எக்ஸலன்ட். எல்லாம் கிளாப் பண்ணி. வெரி குட், எக்ஸலன்ட். இனி ஒன் மோர் பிரதர், இனி யாராவது ஒரு ஆள் கூட சொல்லலாம். ஓகே, சிஸ்டர் சைட். வெரி குட், எக்ஸலன்ட், வெரி குட். வேற சிஸ்டர் சைட் சொல்லு. The Lord God of all the people, is anything hard for me? Jeremiah 32:27. Excellent, very good, very good, very good. Sister side, one more. Yes. Jeremiah 32:27. I am the Lord, the God of all the peoples of the world. Is anything too hard for me? Amen. Very good, excellent. Okay, very good, very good. தொடர்ந்து நம்ம படிக்கலாம், நேரம் இல்லாதனால we will hand over to Samson uncle. ஒரே ஒரு காரியத்தை நான் மாத்திரம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். When we were sick and he was also sick, we were praying for you as a family, for your family as a church. We were praying for you, and now we are so happy and so delighted to have you in our midst. So we will welcome you, brother, please. Praise the Lord. Did everybody say that? எல்லாரும் சொன்னீங்களா? Praise the Lord. I love to praise God, to be very frank. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான காரியமாக இருக்கிறது. Thank you so much for praying for us. எங்களுக்காக நீங்கள் ஜெபித்ததற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். If my wife Prini is here, it is an answer to your prayers. நீங்கள் எல்லாரும் ஜெபித்ததன் முகாந்திரமாக என சகோதரருடைய மனைவியும் குடும்பமாக நாங்கள் இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கின்றோம். We serve the Lord in a place called Pakanjor. கர்த்தருடைய ஊழியத்தை பக்காஞ்சோர் என்கின்ற அந்த இடத்திலே நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை குடும்பமாக செய்து வருகின்றோம். I usually say, if it is difficult to remember Pakanjor, remember Pakka Chor. பக்காஞ்சோர் என்பது கடினமாக இருக்குன்னு சொன்னா பக்கா சோர். You know what is Pakka Chor? பக்காஞ்சோர். A real thief. Okay. Though we are not, so this is placed in a place, Pakanjor is situated in Chhattisgarh state. சத்தீஸ்கர் மாநிலத்திலே இந்த பக்காஞ்சோர் என்கின்ற இடமானது இருக்கிறது. Now Pakanjor is like, when I say Pakanjor, it is a very remote area, very far located from any city. பக்காஞ்சோர் என்கின்ற இடமானது அந்த சிட்டியில இருந்து ரொம்ப தூரமாக வெகு தூரத்தில் இருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. For us, the nearest railway station is about 200 kilometers. எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற ரயில்வே நிலையம் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. The nearest national highway is 120 kilometers. நியரஸ்ட் அந்த நேஷனல் ஹைவே 120 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறது. Airport is 250 kilometers. ஏர்போர்ட்டை பார்த்தோன்னா 250 கிலோமீட்டர் தூரமா இருக்குது. The Lord called me
out in 1993. 1993ஆம் ஆண்டிலே தேவன் என்னை ஊழியத்துக்காக என்னை அழைத்தார். I was working in a company called Procter and Gamble. நான் ஒரு கம்பெனியிலே Procter and Gamble என்கின்ற கம்பெனியிலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். And one day, when I never wanted to come out for God's work, God calls me out. It's a long story. We don't have much time. So I just want to tell you, God called me out very clearly, and I decided to quit the job and serve the Lord. நான் இவ்விதமாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது தேவன் என்னோடு பேசினார். நான் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் சிறிது யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் என்னோடு பேசினது நிமித்தமாக என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நான் கடந்து வந்தேன். And then in 1994, we started the work in Pakhanjur. 1994ஆம் ஆண்டிலே பக்காஞ்சூரிலே தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் தொடங்கினோம். Today, there are about 6 assemblies there. இப்பொழுது இந்த நாட்களிலே கிட்ட ஏறக்குறைய 6 சபைகள் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. We could also establish 2 schools. அங்கே 2 பள்ளிகளையும் நாங்கள் துவங்கும்படியாக எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். I didn't know that school is called Palli. Yeah. Pallikudam. Yeah. In Malayalam, it is Pallikudam. Tamil also same. Pallikudam, huh? Yes. Okay. I just heard Palli. All right. Okay. Yeah. So the Lord has been helping us to carry on with the ministry. தேவன் எங்களுக்கு இந்த ஊழியத்திலே இடைப்படும்படியாகவும் செய்யும்படியாகவும் எங்களுக்கு உதவி செய்து வருகிறார். The school that is located in Pakhanjur is purely served by Christian believers. அந்த பக்காஞ்சூரில் இருக்கின்ற அந்த பள்ளியானது ஸ்கூலானதிலே விசுவாசிகளால் நிறுவப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. There are about 890 students now. 890 பிள்ளைகள் அங்கு படித்துக் கொண்டு வருகிறார்கள். 25 of us are serving the Lord through the school. 75 பேர் அந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக வழியாக தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். We are able to teach the word of God in the school. பள்ளிக்கூடத்திலே நாங்கள் தேவனுடைய வசனத்தை அறிவிக்கவும் பிரசங்கிக்கும்படியாக தேவன் வாய்ப்பை கொடுத்து வருகிறார். That is the purpose of the school, I should tell you. அதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது, அந்த பள்ளிக்கூடம் தொடங்கியது என்ற நோக்கம். It is not easy. அது மிக எளிதான காரியம் அல்ல. We have a lot of opposition. அதற்கு அநேக எதிர்ப்புகள் இருக்கிறது. But praise God. ஆனால் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். Is anything too hard for the Lord? தேவனால் செய்யக்கூடாத ஏதாவது அதிசயமான காரியம் உண்டோ? Memory verse, right? Is anything too difficult for the Lord? நம்முடைய தேவனுக்கு செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? We trust the Lord to help us. நாம் தேவனை நாம் சார்ந்து இருப்போம், நிச்சயமாக அவர் நமக்கு உதவி Whenever செய்வார். possible, remember Pakhanjur and pray for us. எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ பக்காஞ்சூரிலே ஊழியம் செய்யப்படுகிற அந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். I need to tell you, we work as a team. I'm just one member of the team. We are a team working together for the glory of God. நாங்கள் ஒரு குழுக்களாக நாங்கள் சேர்ந்து உழைத்து வருகிறோம். அந்த குழுவிலே ஒரு நபராக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து அங்கு நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். For today's meditation, we'll turn to Jeremiah chapter 29. எரேமியா 29வது அதிகாரத்துக்கு இந்த நாள் சிந்தனைக்காக நாம் திருப்பிக் கொள்ளலாம். Another very popular verse. We just memorized a very popular verse. This is another very popular verse, verse 11. இப்பொழுது நாம் ஒரு நல்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை நாம் மனப்பாடம் செய்து ஒப்பித்தோம். இப்பொழுது இன்னும் ஒரு நல்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். Verse 11. 11வது வசனம், எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Okay. This is a declaration from the Lord. இது தேவன் உரைக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. God is saying something very important. தேவன் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை இங்கு சொல்லுகின்றார். Who is this God? தேவன் யார்? Verse 4. 4வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். What does it say? அது என்ன சொல்கிறது? Thus says the Lord of hosts, the God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். Okay. The Lord of all armies. இங்கு சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Do you remember what I spoke the previous Bible study? Zoom Bible study? பைபிள் ஸ்டடியிலே நாம் என்ன காரியம் செஞ்சித்தோம் என்று How many of you were there? How many of you were there? Some hands? எவ்வளவு பேர் இருந்தீங்க பைபிள் ஸ்டடியில? All right. Isaiah 51. ஏசாயா 51வது அதிகாரத்தை நாம் தியானித்தோம். That God was talking about what would happen to Israel. அங்கே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொன்னார். In Jeremiah this has happened. இங்கே எரேமியாவிலே அந்த காரியம் நடந்து முடிவு பெற்றது. Now Israel is in exile
under King Nebuchadnezzar, a very powerful king of Babylon. இப்பொழுது பாபிலோனில் இருக்கின்ற நேபுகாத்நேச்சருடைய அடிமைத்தனத்திலே அவனுடைய ஆளுகை கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். Now, Nebuchadnezzar is enemy king. Do you understand? இந்த நேபுகாத்நேச்சர் என்பவன் எதிராளியுடைய ராஜா. It's not easy to be under any enemy, right? நாம் எதிராளியுடைய கீழடங்கி இருப்பது மிக லேசான காரியம் அல்ல. We find it very difficult. அது மிக கடினமான காரியம். Now, God is saying, though Nebuchadnezzar is very powerful, ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நேபுகாத்நேச்சர் மிக கடினமானவனாக இருந்தாலும் I am the Lord of all armies. இங்க நான் எல்லாவற்றுக்கும் நான் சேனைகளின் கர்த்தராக நான் இருக்கின்றேன். That's our God. அதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். And this God says that I know the plans I have for you. அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். We all make plans. நாம் எல்லாரும் நினைவுகளை திட்டங்களை தீட்டுகிறோம். Most of the time those plans fail. ஏறக்குறைய முக்காவாசி நேரம் பாத்தீங்கன்னா நம்ம போடுற பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும். Yes or no? உண்மையா இல்லையா? Failure, lot of failure. நாம் போடுற திட்டங்கள் எல்லாரும் தோல்வி அடைந்து போகிறது அல்லவா? In 1998, I married a beautiful girl. 1998ஆம் ஆண்டிலே சகோதரர் ஒரு நல்ல பியூட்டிஃபுல் அருமையான அழகான ஒரு ஸ்திரீயை விவாகம் செய்தார்கள். She's a dental surgeon. She's a dentist. She's a doctor. அவங்க ஒரு டாக்டர் மருத்துவராக பல் மருத்துவராக பணி செய்து கொண்டிருந்தார்கள். A gold medalist. அவங்க கோல்டு மெடலிஸ்ட் எடுத்தவர்கள். She was Kerala State rank holder, top first in Kerala State. கேரளா ஸ்டேட்டிலே ஃபர்ஸ்ட் ஆக இருந்தார்கள், டாப் ரேங்க் ஹோல்டராக இருந்தார்கள். And this poor man marries that girl. இந்த அருமையான சகோதரர் அந்த சகோதரியை திருமணம் செய்தார்கள். Everybody who marries has dreams, right? Plans. நாம் திருமணம் செய்யும் போது அநேக கனவுகளும் திட்டங்களும் நோக்கங்களும் நமக்கு உண்டாயிருக்கும் அல்லவா? And I had a very, not just beautiful, she was also very strong. அந்த சகோதரியும் நன்றாக திடமாக ஸ்ட்ராங்காக இருந்தார்கள். What is the next thing after marriage? திருமணத்துக்கு பின்பு என்ன நடக்கும் தெரியுமா? Yeah, babies. குழந்தைகள் பிறப்பார்கள். She was struck with a disease. 98 I got married, 99 she had a disease that had no cure. Doctor said this disease is going to be lifetime. 1993 நாங்கள் திருமணம் நடந்தது. 99 டாக்டர் சொன்னார்கள், எந்த மருத்துவராலும் எந்த மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அல்லது ஒரு வியாதி அவர்களை தொற்றி இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். Second, you will not have children. இரண்டாவது காரியம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு குழந்தை பிறக்காது. Happy, right? சந்தோஷமாக இருக்குமா? Good news? இது நல்ல செய்தியா? No. இல்லை. Not for anyone. It is not a good news. Having a sick wife with no children. பலவீனமான வியாதியுள்ள ஒரு மனைவியும் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையும், இந்த இரண்டு காரியங்களையும் கேட்கும்போது யாருக்கு சந்தோஷமாக இருக்குமா? I'll leave you at suspense. I will tell the rest of the story later. இந்த காரியத்தை நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். Now, God says, I have a plan for you. இங்க தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பேரில் நான் ஒரு நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். Who is this God? இந்த தேவனாகிய கர்த்தர் யார்? He is the most powerful person you and I can ever imagine. நீங்களும் நானும் நினைக்காத அளவுக்கு அவ்வளவு வெளியேற பெற்ற சிறப்பான ஒரு தேவனாக இருக்கிறார். He said, let there be light, and there was light. அங்கே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. He could do anything, he can do anything. There is absolutely nothing difficult for him. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் செய்ய முடியாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. And what does he say further? இங்கே தொடர்ச்சியாக என்ன சொல்கிறார் என்று He பாருங்கள். says, my plans are good. நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் நல்லதாக இருக்கிறது. It is not for evil. அது தீமைக்கானவைகள் அல்ல. It is to give you a future and a hope. அது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது. அவை சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது. You know, Bible tells again and again one important thing. வேதாகம வசனம் மறுபடியுமாக ஒரே காரியத்தை மறுபடியுமாக சொல்லிக் கொண்டே And I இருக்கிறது. want us to understand this very clearly. அதை நாம் எல்லாவற்றையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். Psalm 145 verse 9. 145வது சங்கீதம் 9வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கின்றோம். The Lord is good to all, and his mercy is over all that he has made. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. What does it mean, allar mel?
எல்லாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆல், எவ்ரிதிங். Everybody here? God is good to all of you? கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரா நம் அனைவருக்கும்? Then why did he give sickness to my wife? ஏன் இந்த தேவன் என்னுடைய சகோதரருடைய மனைவிக்கு இந்த பலவீனங்களை, வியாதியை அனுமதித்தார்? Very normal question, right? இது சாதாரணமாக எல்லாருக்கும் If எழுப்புகின்ற God ஒரு is கேள்விதான். good, தேவன் நல்லவராக இருந்தால் why does he allow bad things? ஏன் இவ்விதமான கெட்ட செய்திகளும் கெட்ட சூழ்நிலைகளையும் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? You know, there are different beliefs in the world. இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது அநேக விசுவாசங்கள் இருக்கிறது, நம்பிக்கைகள் இருக்கிறது. You know, one belief says it is your karma. ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்க செய்த கர்மங்களுக்கு பதிலாக இவ்விதமாக You நடக்கிறது. did bad karma, நீங்கள் இந்த கர்மத்தை செய்தீர்கள், so you got a sick wife. ஆகவே உங்களுக்கு பலவீனமான வியாதியுள்ள ஒரு மனைவி கிடைத்திருக்கிறார்கள். So if my wife is sick, who is responsible? இந்த சகோதரருடைய மனைவி பலவீனமாக இருக்கிறார் என்று சொன்னால் யார் அதற்கு காரணம்? யார் அதற்கு பொறுப்பு? Please tell no. Come on, tell it confidently. I am the problem. She was always good, அந்த but I got married and she's sick. அந்த சகோதரி நன்றாக தான் இருந்தார்கள். திருமணமான பின்பதாக அந்த சகோதரிக்கு வியாதி வந்துவிட்டது. In that case, none of you should have a good wife. அப்படி என்று சொன்னால் உங்க யாவருக்கும் நல்ல மனைவி கிடைத்திருக்க கூடாது. Yes or no? சரியா இல்லையா? None of us do good karma. இந்த உலகத்துல யாரும் நல்ல காரியங்களை, நல்ல காரியத்தை செய்வதில்லை. We think bad things. நாம் கெட்ட சிந்தனைகளை யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். We say bad things. நாம் கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். We do bad things. நாம் கெட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். God hates every bad thing that we do. தேவனாகிய கர்த்தர் நாம் செய்கிற எல்லா தீமையான காரியங்களையும் வெறுக்கிறார். But what does the Bible say? ஆனால் வேதாகமம் என்ன The சொல்லுது? Lord is good to all. தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக You know, I இருக்கிறார். rejoice in this fact. இந்த வசனத்தின் மூலமாக நான் மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கின்றேன். He is never bad. அவர் எப்பொழுதும் தீமையானவர் அல்ல. Not just that, அது மாத்திரமல்ல, He only plans good for you. அது நன்மையான காரியங்களை மாத்திரமே அவர் பிளான் செய்கிறார். That's very important. அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Now, if you look at the scripture, I mean, I have very limited time, so I'm going to rush through. If you go through different portions, if you come to verse 8, 8வது வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும்பொழுது, you know what is happening is we need to understand. Okay, let me go to verse 1. 1வது வசனத்துக்கு நாம் கடந்து வருவோம். These are the words of the letter that Jeremiah the prophet sent from Jerusalem to the surviving elders of the exiles and to the priests, the prophets, and all the people whom Nebuchadnezzar had taken into exile from Jerusalem to Babylon. இங்கே நாம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். எருசலேமில் பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதினார். Jeremiah is God's servant. எரேமியா என்கிறவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவராக God இருக்கிறார். has asked him to write a letter. தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை பார்த்து ஒரு கடிதத்தை எழுதும்படியாக சொன்னார். Who? யாருக்காக? To the exiles. அங்க அடிமைகளாக கொண்டு போனப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்திற்காக. Where is Jeremiah? இங்கே எரேமியா எங்கே இருக்கிறார்? That verse says. அவர் எங்கே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? Jerusalem. எருசலேமில் இருக்கிறார்கள். Where are the exiles? இந்த அடிமையாக கொண்டு போனப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? In Babylon. அவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார்கள். I think it this way. நான் இவ்விதமாக யோசிக்கிறேன். You are sitting in Jerusalem நீங்கள் எருசலேமில் அமர்ந்து கொண்டு and you're writing to us. நீங்கள் பாபிலோனில் இருக்கிற எங்களுக்கு நீங்கள் கடிதத்தை எழுதுகிறீர்களா? What are you writing? என்ன எழுதுகிறீர்கள்? God is good. கர்த்தர் நல்லவர். God's plans are good. தேவனுடைய திட்டங்கள் நல்லது. Very easy, no? அது சொல்வது மிக ஈஸியான காரியம் அல்லவா? When I stand here and preach, நான் இங்கே நின்று கொண்டு பிரசங்கம் செய்யும் பொழுது you go through different problems. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்களையும் பிரயாசங்கள் வழியாக கடந்து போகிறீர்கள். I say God is good. நான் கர்த்தர் நல்லவர் என்று சொன்னால் What will you say? என்ன சொல்லுவீர்கள்? It is easy for you to say. நீங்கள் இது எல்லாம் வாயில சொல்லுவது மிக ஈஸியான You காரியம். don't understand what I go through. நீங்கள் நான் எவ்வளவு கடினமான பாதைகள் வழியாக கடந்து போகிறேன் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். My dear friends, I cannot understand. அருமையான சகோதர சகோதரிகளே, என்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது. But God understands. ஆனால் கர்த்தர் அதை அறிவார். And by God's grace, to some extent, I have understood how difficult it is
to live each day on this earth. இந்த ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன். If I smile, நான் எவ்விதமாக சிரிப்பேன் என்று it சொன்னால் is because I'm joyful. அதற்கு காரணம் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். This joy is given by that good God. இந்த சந்தோஷம் அந்த தேவனாகிய கர்த்தர், அந்த நல்ல தேவனாகிய கர்த்தர் எனக்கு And கொடுத்தார். only the God of the Bible can give you this true joy. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே இந்த உண்மையான சந்தோஷத்தையும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும். When I stand here, நான் இங்கே நிற்கும் பொழுது I want to tell you what happened last year. இந்த கடந்த வருஷத்திலே என்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை நான் சொல்ல My விரும்புகிறேன். dear brother told us about his father's passing away. நம்முடைய அருமையான சகோதரர் சொன்னார், அவருடைய தகப்பனார் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனதை குறித்து சொன்னார். 2024 July, 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே my dad passed away. என்னுடைய சகோதரருடைய தகப்பனாரும் கடந்து போனார்கள். I took his body from the hospital, from the mortuary, and I was in the ambulance bringing the body home. அப்பொழுது என்னுடைய தகப்பனாருடைய சரீரத்தை மார்ச்சரியிலிருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு நான் கொண்டு வந்தேன் ஆம்புலன்ஸ்ல. And as I reached our home in my daddy's home, அப்பொழுது நான் என்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு நான் கடந்து வந்த பொழுது the ambulance driver said one thing. அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டி கொண்டு வந்த அந்த ஓட்டுநர் ஒரு காரியத்தை சொன்னார். Sir, this is the third dead body I'm bringing to this house in the last 3 years. இந்த கடந்த 3 வருடங்களிலே மூன்றாவது டெட் பாடி மரித்த சடலத்தை நான் இந்த வீட்டுக்கு கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். He did not know that I am his son. அவர் அந்த டிரைவருக்கு தெரியாது நான் அவருடைய மகன் என்று சொல்லி அவர் அறியாமல் இருந்திருக்கிறார். In 21, my brother passed away. 2021 என்னுடைய சகோதரர் மரித்து போனார்கள். In 22, my mother passed away. 2022ஆம் ஆண்டிலே சகோதரருடைய தாயார் மரித்து போனார்கள். In 24, my father passed away. 2024ஆம் ஆண்டிலே என்னுடைய தகப்பனார் மரித்து போனார்கள். Is it easy? அது லேசான காரியமா? My brother was like my father. He was so dear. Some of you know Shaluti Nanan, a very good singer and a preacher. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணமாக ஷாலுட்டி நைனன் என்று சொல்லுகின்ற சகோதரர் நல்ல பாடக்கூடியவர், என்னுடைய தகப்பனாரை போல நன்றாக பாடக்கூடியவர். So what I'm saying is, I understand it is not easy to understand that God is good. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. Now what happens is, என்ன நடந்தது தெரியுமா? when God is telling the children of Israel that I have good plans, இங்கே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை குறித்ததான நல்ல நோக்கங்களையும் திட்டங்களையும் நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். there are others who are telling, ஆனால் மற்றவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், your problems will finish soon. உங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரமாக முடிந்து போகும். Who does not want the problem to finish soon? யாருக்கு நம்முடைய பிரச்சனைகள் சீக்கிரமாக முடிந்து போவதிலே விருப்பம் இல்லாமல் இருக்கும்? In verse 8 and 9, we are not reading. There we see there are false teachers, false prophets who are telling a lie to them. இங்கே 8வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் வாசிக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகள் இவ்விதமாக பொய்யான தீர்க்க தரிசனங்களை அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள். Do you get it? அந்த காரியத்தை புரிந்து They விட்டீர்களா? are telling a lie. The people in Israel, the people in difficulty, what do you want the most? பிரச்சனைகள் வழியாக கடந்து போகிறவர்களுக்கு என்ன காரியம் மிக அவசியமாக இருக்கும், தேவையாக இருக்கும்? If you're not getting your salary, உங்களுடைய சம்பளம் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கவிட்டால் what do you want? உங்களுக்கு என்ன தேவைப்படும்? Get the salary. உங்களுடைய பணம் தேவைப்படும், உங்களுடைய சம்பளம். If you don't have a job, உங்களுக்கு வேலை இல்லாவிட்டால் you want the job immediately. உங்களுக்கு வேலை ஒரு அவசியமாக இருக்கும். You get it what I'm saying? நான் சொல்லுகிற காரியம் புரிந்துவிட்டதா? So we always want, if there is sickness, we want to be healed immediately. நம்முடைய சரீரத்தில் வியாதி இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம். Now the children of Israel also are going through a problem. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மிக கடினமான பாதைகள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். What do they want? அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? Freedom. அவர்களுக்கு விடுதலை. Who doesn't like freedom? யாருக்கு விடுதலை வேண்டாம்? Come to verse 10. 10வது வசனத்துக்கு நாம் You understand verse 9? How does it say? Verse 9, can you just display, brother? 9வது வசனத்தை நாம் பார்ப்போமா? அது என்ன சொல்லுகிறது? They are telling a lie. அங்கு அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். But in verse 10, ஆனால் 10வது வசனம் சொல்லுகிறது, what is God saying? தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? When 70 years are completed,
I have good plan. எனக்கு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன். When is that plan going to happen? அந்த திட்டங்கள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? If you tell me after 70 years everything will become all right for me, நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் 70 வருஷம் கழிச்சு எல்லாம் சரியாயிடும்னு சொன்னா என்ன நினைப்பீங்க நீங்க? I am 54 years. இப்பொழுது எனக்கு சகோதரருக்கு 54 வருடங்கள் After ஆகிறது. 70 years, tell me the math fast. அப்ப How many years would I be? + 70 கூட்டினா என்ன ஆகும்? 124. 124 124. I don't expect to go beyond 70, to be very frank. என்னுடைய வாழ்க்கை 70க்கு மேலாக போவதிலே நான் விருப்பமில்லை. And God is telling everything will become all right after 124. good news or sad news? இது நல்ல விஷயமா, நற்செய்தியா அல்லது துக்க செய்தியா? Tell me. God is saying it's a good news. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது நல்ல செய்தி. Do you understand the difference? இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? One thing we need to understand. God only has, when he says good plans, he has a reason to say that. இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து நல்ல பிளான் ஒன்று வைத்திருக்கிறேன், நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு பின்பதான ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Verse 4 to 7. 4 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். Read it in Tamil. Yeah. Who sent them into exile? யார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக தள்ளினார்கள்? Good God. கர்த்தர், நல்ல கர்த்தர். Are you getting it? இந்த காரியம் புரிந்து விட்டதா? Who has allowed a problem to come into your life? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தீமையான காரியங்கள் நடப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தது? Good God. Thank you, brother. நல்ல தேவனாகிய கர்த்தர். Good God allows problems in our lives. நம்முடைய வாழ்க்கையில நல்ல தேவனாகிய கர்த்தர் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். Can you say praise the Lord? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியுமா? Yes. எஸ், உண்மையாகவே சொல்ல முடியும். But there are instructions. ஆனால் அதற்குள்ளாக ஒரு குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. When you are there 70 years, ஆனால் நீங்கள் 70 ஆண்டுகள் கழித்து பிறகு what do we do in our problems? நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே நாம் என்ன செய்வோம் தெரியுமா? Can I hear from you? When we are in problem, what do we do? நாம் பிரச்சனைகள் வழியாக கடந்து போகும்பொழுது நாம் என்ன செய்வோம்? எல்லாரும் சொல்லுங்களேன், ஒருத்தராது. Our faces are usually, very sad, right? நம்முடைய முகத்தை பார்த்தால் மிகவும் சோர்வடைந்தவர்களாக நாம் காணப்படுவோம். We are only hoping for good and we stop doing what we are doing. நாம் நல்ல காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு நாம் செய்வதை நிறுத்தி விடுவோம். We don't do what we need to do. நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் செய்ய மறந்து விடுவோம். Yes? உண்மைதானே? Look at what God is telling them. இங்கே தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Verse 5. 5வது வசனம். You have a problem now. I will solve that problem after 70 years. உங்களுக்கு But பிரச்சனை, when you are in this problem, do these things. உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, ஆனால் உங்கள் பிரச்சனைகளை நான் எல்லாம் சரி செய்வேன் 70 ஆண்டுகளுக்கு பின்பதாக, ஆனால் இவை எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். Build houses and live in them. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருங்கள் என்று சொல்கிறார். Plant gardens, eat their produce. தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். Get married. நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். Have sons and daughters. குமாரரையும் குமார்த்தைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். That they may bear sons and daughters. அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்வார்களாக. Multiply there and do not decrease. நீங்கள் பெருகி வளரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் குறைய வேண்டாம் என்று சொன்னார். 5 and 6 verses. 5 and 6 verses. Is it good or bad? 5, 6 வசனங்கள் நல்லதா கெட்டதா? So God is good. ஆனால் கர்த்தர் நல்லவர் அல்லவா? Are you getting what I'm saying? நான் சொல்லுகிறது புரிகிறதா? We want to get out of problem. நாம் பிரச்சனைகளிலிருந்து வெளியிலே வர வேண்டும் என்று நினைக்கிறோம். God is saying in the midst of problem, try to do whatever is given to you. நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் வழியாக கடந்து போகும் பொழுது உங்கள் கைகளிலே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். Understand this. இந்த We காரியம் need to be faithful in whatever we have.
நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கரங்களிலே இருக்கிறதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். This is God's commandment. இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. It is okay to think about future. நல்லதுதான், நம்முடைய எதிர்காலங்களை குறித்து நாம் சிந்திப்பது, யோசிப்பது நல்லதுதான். God has only a good future plan for you. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல நினைவுகளையும் நோக்கங்களையும் திட்டங்களையும் But வைத்திருக்கிறார். thinking about the future, don't stop doing the present things. Don't live a life very sadly not doing what you need to do. நம்முடைய எதிர்காலங்களை நினைத்துக் கொண்டு இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற நிகழ்காலத்திலே செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நிறுத்திவிட வேண்டாம். In our village, many youths are there. என்னுடைய கிராமத்திலே அநேக வாலிபர்கள் இருக்கிறார்கள். They're all sitting and writing competitive exams. எல்லாரும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். Somehow get government job. எப்படியாவது ஒரு அரசாங்க வேலை Poor கிடைக்க father வேண்டும். is doing the work of head loader. என்னுடைய அந்த அந்த பிள்ளைகளுடைய தகப்பனார் மிகவும் லோடு ஏற்றிக்கொண்டு பிழைத்துக் Head கொண்டிருக்கிறார்கள். loader, no? Loading truck, unloading truck. லோடுங்க வண்டிகளில் எல்லாம் சாதனங்களை ஏற்றுவதும் இறக்குவதுமான அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். It is okay to prepare for competitive exams. இது But நல்ல if your time has come when you should start working, please start working and do preparation for competitive exams. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவது நல்லதுதான். ஆனால் கிட்ட அந்த எக்ஸாம் வரும்பொழுது அதற்கான முறையிலே நாம் முயற்சி செய்ய வேண்டும், ஆயத்தம் செய்ய வேண்டும். I hope you're understanding what I'm இந்த trying to say. காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். One important thing that we need to understand is, even if we are in difficult situation, let us not stop doing what we need to do. நாம் இவ்விதமான கடினமான பாதைகள் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரியங்களையும் பொறுப்புகளையும் உண்மையாய் நேர்த்தியாய் நாம் செய்ய வேண்டும். My wife Prini was struck with sickness in 99. 1999 ஆண்டு சகோதரருடைய மனைவி வியாதியினாலே Her பிடிக்கப்பட்டார்கள். kidney went into a problem. அவருடைய கிட்னிய பிரச்சனைக்குள்ளாக கடந்து போனது. He was to be given chemotherapy. அந்த சகோதரிக்கு கீமோதெரபி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. The doctors have said we cannot have children. டாக்டர்கள், மருத்துவர்கள் சொன்னார்கள் சகோதரருக்கு பிள்ளைகள் இனி பிறக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். When the chemotherapy was happening, suddenly my wife conceived. அந்த கீமோதெரபி நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே சகோதரருடைய மனைவி கர்ப்பம் தரித்தார்கள். Doctor said abort. மருத்துவர்கள் சொன்னார்கள் அபார்ஷன் செய்து விடுங்கள். Very good doctors from CMC Vellore. சிஎம்சி டாக்டர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர் இவ்விதமாக சொன்னார்கள். We wanted to abort because they said Prini will not survive this. She will die. அபார்ஷன் செய்து விடுங்கள், கருக்கலைத்து விடுங்கள், இல்லாவிட்டால் அந்த சகோதரி மரித்து போவார்கள், அவர்கள் உயிர் பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். I don't have time to go into details. At the completion of 9 months, we have a normal baby girl. ஆனால் அநேக காரியங்களை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் 9 மாதங்கள் நிறைந்த பிறகு நல்ல நார்மல் பேபி எனக்கு கிடைத்தது, சகோதரருக்கு கிடைத்தது. Doctor's advice is get out of Pakanjur. That is not a good place. There's no hospital. We அப்பொழுது have to go at least 200 kilometers for a hospital. அப்பொழுது அங்க சிஎம்சியில் இருக்கிற மருத்துவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பக்காஞ்சூர்ல இருந்து நீங்கள் புறப்பட்டு வாருங்கள், அங்கு மருத்துவ வசதி உங்களுக்கு இல்லை, ஏறக்குறைய 200 கிலோமீட்டர் நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, ஆகவே அங்கிருந்து நீங்கள் கடந்து வெளியிலே வாருங்கள் என்று சொன்னார்கள். But I don't know, it was like verse 5 and 6 telling us, be there. ஆனால் 5, 6 சொன்னது போல நீங்கள் அங்கே இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். You know, so there was this doctor telling us one thing, there was this God telling us another thing. மருத்துவர்கள், டாக்டர்கள் ஒரு சில காரியங்களை சொன்னார்கள், ஆலோசனைகளை கூறினார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு சில ஆலோசனைகளை சொன்னார். Tell me who is big? நீங்கள் சொல்லுங்கள், யார் பெரியவர் இங்கே? Pakka? But we always think doctors are big, right? நம்ம எல்லாரும் நினைப்போம் டாக்டர்ஸ்கள் தான், மருத்துவர்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி நாம் We don't நினைப்போம். want to listen to God. நாம் இந்த தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் God is somewhere கேட்பதற்கு there. விருப்பமில்லை. கர்த்தர் எங்கேயோ இருக்கிறார், Doctor is here. மருத்துவர் இங்கே நம்ம கண் முன்னாடி இருக்கிறார். I hope you're understanding what I'm trying. நீங்கள் இதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். From then till now, அப்பொழுது அன்று முதல் இன்று வரைக்கும் God has allowed us to stay in Pakanjur. இன்று வரை, அன்று முதல் இன்று வரை பக்காஞ்சூர்லே நாங்கள் சேர்ந்து ஊழியத்தை செய்து வருகிறோம். I want to tell you quickly the problems that she has gone through. அந்த விதமான பிரச்சனைகளை அவர்கள் கடந்து போனதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். 99 she was diagnosed with a disease called lupus. 1999 லூபிஸ் என்கின்ற அந்த வியாதியினால் பிடிக்கப்பட்டார்கள். She was on immunosuppressants, chemotherapy kind of drugs till 2014. 2014 வரைக்கும் அந்த கீமோதெரபி என்கிறதான அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். 2015
2015ஆம் ஆண்டிலே Another disease, amyloidosis. அமைலாடோசிஸ் என்கின்றதான வேறு ஒரு வியாதி அவர்களை பற்றி கொண்டது. I'm sure you've not heard about that. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற மாட்டீர்கள். Even I had not heard. இந்த காரியத்தை சகோதரரும் கேள்விப்படவில்லை. You go through bone marrow transplant. அப்பொழுது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் என்கின்ற அந்த சர்ஜரிக்குள்ளாக கடந்து போக வேண்டிய அவசியமாக இருந்தது. There was no hope she would come out. அந்த காரியத்திலிருந்து அவர்கள் வெளியிலே வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையை முழுவதுமாக அற்று போயிற்று. But the Lord saved her. ஆனால் கர்த்தர் அவர்களை Her காப்பாற்றினார். kidney, her lungs, her heart, everything was affected. அவருடைய கிட்னி மற்றும் நுரையீரல் மற்றும் ஹார்ட் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. This was 2006, 2015, 2016 she was treated, 2017 the disease again comes back. 2017 மீண்டுமாக அந்த வியாதியானது பற்றி கொண்டது. Then they gave again chemotherapy. அவர்கள் மறுபடியுமாக கீமோதெரபி கொடுத்தார்கள். And you know where we took chemotherapy? இந்த கீமோதெரபி நாங்கள் எங்கே எடுத்தோம் தெரியுமா? Don't do that நீங்கள் அதை செய்ய வேண்டாம். unless the Lord tells you. தேவன் உங்களுக்கு சொல்லாவிட்டால் நீங்கள் செய்ய வேண்டாம். My wife said, let's go back to Pakanjur. நாம் பக்காஞ்சோருக்கு நாம் கடந்து போவோம் என்று சொன்னார்கள். And I used to give her injections. நான் என் சகோதரர் அவருடைய மனைவிக்கு அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து With கொண்டிருந்தார்கள். my wife's permission. அவருடைய பெர்மிஷனோட மனைவியுடைய பெர்மிஷனோட அனுமதியோடு கூட அவர்களுக்கு நான் I'm not a doctor. சகோதரர் மருத்துவர் அல்ல. It was like injections like subcutaneous, like the way you give for sugar, on the skin. தோல்ல அந்த கையில கொடுக்கிறது போல அந்த இன்ஜெக்ஷனை கொடுக்க வேண்டும். God preserved her. கர்த்தர் சகோதரருடைய மனைவியை பாதுகாத்தார். 2021, 2021ஆம் ஆண்டு both her kidneys failed. 2 கிட்னிகளும் பாழாய் போனது. She went on dialysis. அப்பொழுது அந்த சகோதரியானவள் டயாலிசிஸின் வழியாக கடந்து போக We went for dialysis. For one dialysis, we traveled 500 kilometers. ஒரு டயாலிசிஸ்க்காக 500 கிலோமீட்டர் நாங்கள் பிரயாணம் செய்தோம். I hope you understand. இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். In the morning we will go, in the night we'll come back after dialysis. காலையிலே நாங்கள் புறப்பட்டு செல்வோம், மாலையிலே நாங்கள் திரும்பி வருவோம். Is life easy? இந்த வாழ்க்கை சுலபமான வாழ்க்கையா? Is God good? கர்த்தர் நல்லவரா? Come on, please. Let me see a good yes. Is God good? கர்த்தர் நல்லவரா? He is good. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர். My dad, my mom, my brother went in between. என் சகோதரருடைய தாயும் தகப்பனும் சகோதரரும் கடந்து போனார்கள். Is God good? கர்த்தர் நல்லவரா? He is good. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You know, he's worthy of all praises. நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஒருவரே பாத்திரர். Another big problem we have is we start complaining. அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா நம்முடைய பிரச்சனைகள் வழியாக கடந்தபோது நாம் மற்றவர்களை குறை கூறுகிறவர்களாக நாம் காணப்படுவோம், முறுமுறுக்கிறவர்களாக. We are in a problem, what do we do? நம்முடைய பிரச்சனைகள் நாம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் தெரியுமா? Complain. நாம் முறுமுறுக்கிறவர்களாக குறை சொல்லுகிறவர்களாக Then இருப்போம். everybody is bad. எல்லாருமே நல்ல கெட்டவர்கள் என்று சொல்லுவோம். Verse 7. 7வது வசனத்தை பாருங்கள். What does it say? அது என்ன சொல்லுகிறது? What do you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Pray for who? நீங்கள் யாருக்காக ஜெபிக்க வேண்டும்? Pray for the good of who? எந்த நல்ல விஷயத்திற்காக நாம் எந்த நல்ல விஷயத்துக்காக ஜெபிக்க வேண்டும்? Pray for whose welfare? யாருடைய நலனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? Enemy. எதிராளியுடைய நன்மைக்காக. Those who are putting you into trouble. உங்களுக்கு பிரச்சனைகள் வழியாக கொண்டு போனவர்களுக்காக, அனுமதித்தவர்களுக்காக. Are you understanding what I'm saying? இந்த காரியத்தை புரிந்து கொண்டீர்களா? God is saying pray for them. கர்த்தர் சொல்கிறார் உங்களுடைய எதிராளிக்கு நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். They have taken away your freedom. உங்களுடைய விடுதலையை அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டார்கள். Pray for them. அவர்களுக்காக ஜெபியுங்கள். And when you pray for them, நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்போது they will be blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். And in their blessings, through their blessings, you will be blessed. அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் வழியாக நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Is it different? இது வித்தியாசம் உள்ளதா? Do you pray for your enemies? உங்களுடைய எதிராளிகளுக்காக நீங்கள் ஜெபிப்பதுண்டா? Do you pray for Modi ji? மோதிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? Or we talk bad about him? அவரை குறித்து குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? Most of the Christians talk bad about
the present government. இந்த முக்காவாசி கிறிஸ்தவர்களும் இப்பொழுதுள்ள அரசாங்கத்தை குறை சொல்லுகிறவர்களாக நாம் Does the காணப்படுகிறோம். Bible allow us? வேதாகமம் இதற்கு அனுமதி கொடுக்கிறதா? Why do we do it? ஏன் விதமாக செய்கிறோம்? Do we talk bad about our bosses? நம்முடைய பாஸை நாம் குறை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோமா? Do the children talk bad about their teachers? அந்த சிறு பிள்ளைகள் தங்களுடைய ஆசிரியர்களை குறை சொல்லுகிறார்களா? What does Bible say? வேதாகமம் என்ன சொல்கிறது? You cannot. நீங்கள் அதை செய்ய வேண்டாம். Somehow, unfortunately, sadly, we are used to complaining. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தெரிந்தோ தெரியாமலோ எப்பொழுதும் குறை சொல்லுகிறவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். Will we stop doing that? அதை நாம் நிறுத்த முடியுமா? From today, இன்று முதல் whoever is giving us a problem, யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறார்களோ what will we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? I will not talk about that person who is creating the problem. அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவர்களை குறித்து நான் பேச மாட்டேன். I will only talk to God about him. அவர்களை குறித்து தேவனிடத்தில் நான் பேசுவேன். Is your husband a problem? உங்களுடைய கணவன் உங்களுக்கு பிரச்சனையா? Don't talk to your mother. உங்களுடைய தாயினிடத்தில் நீங்கள் பேச வேண்டாம். Are you getting what I'm saying? நான் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? Who should you talk to? நீங்கள் யாரிடத்தில் பேச வேண்டும்? God alone. கர்த்தர் மாத்திரம். That's one important lesson we learn from the scripture portion. இந்த வேதாகம பகுதியிலிருந்து இந்த அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Pray for how many years? நாம் எத்தனை ஆண்டுகள் அவர்கள் ஜெபித்தார்கள்? We pray for 1 day, நாம் ஒரு நாள் ஜெபிப்போம், 2 days, 2 நாட்கள், 3 days, 3 நாட்கள், 1 year, ஒரு வருடம், 3 years, 3 வருடம். ஸ்டாப், நின்று போய்விடும். right? சரிதானே? We are asked to pray for how many years? இங்கே எவ்வளவு ஆண்டுகள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டது? Here God revealed. இங்கே தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். Sometimes God doesn't reveal. சில நேரங்களிலே தேவன் வெளிப்படுத்த But மாட்டார். he has prayed, please pray for whoever is causing trouble to you. ஆனால் Persecutors. நீங்கள் எவ்வளவு தூரமாக உங்களுடைய எதிராளியாய் உங்களுக்கு துக்கப்படுத்துகிறார்களோ, வேதனைப்படுத்துகிறாரோ அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். So this is what I want to tell you. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். When you are in difficult circumstance, நீங்கள் கடினமான பாதைகள் வழியாக கடந்து போகும் பொழுது do whatever as God has given you to do. தேவன் உங்கள் கைகளிலே என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். When you are in second thing, when you are in trouble, இரண்டாவது காரியம், நீங்கள் பிரச்சனைகள் வழியாக கடந்து pray போகும் பொழுது for those who are giving you trouble, problems. உங்களுடைய எதிராளிக்காக யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபியுங்கள். Because God has only good plan. ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல நோக்கங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார். Only good plan for who? யாருக்கு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார்? யாருக்கு வைத்திருக்கிறார்? Psalm 149, what did we read? சங்கீதம் 140 Sorry, Psalm 145, what did we read? Verse 9. சங்கீதம் 145 என்ன வாசித்தோம்? எல்லாருக்கும் எல்லாருக்கும் For everybody God is good. எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். So who is bad? யார் கெட்டவர்கள்? Karma, poor karma guy. Right? We are bad. நாம் கெட்டவர்களாக இருக்கிறோம். No problem, I can go on. Okay. I think he's giving dinner. Okay. I'll try to finish soon. God is always good. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். In his goodness he has made us. அவருடைய நன்மை நிமித்தமாக உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கின்றார். Whatever be your color, நம்முடைய நிறம் எதுவாக இருந்தாலும், whatever you're doing, good or bad, நீங்கள் நல்லதோ கெட்டதோ செய்கிறவர்களாக இருந்தாலும், you know what? God is good. நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் Not just நல்லவர். that, Bible says God loves you. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அன்புள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. How do we know God loves us? தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி எவ்விதமாக அறிந்து கொள்ள முடியும்? See, if he did not love us, அவர் உங்களையும் என்னையும் நேசிக்காவிட்டால், அன்பு கூறாவிட்டால், every time I looked at a woman with bad eyes, what should happen? நான் ஒரு பெண்ணை இச்சையோடு நான் பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? Tell me. என்ன நடக்கும்? Right? If God had to punish me, my eye should be gone. என்னுடைய தேவன் எனக்கு தண்டனை கொடுப்பார் என்று சொன்னால் என்னுடைய கண் இப்பொழுது எனக்கு இருக்காது. 145:9 says he's also merciful. 145வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. And in his mercy, he did not punish us
though he could punish us. அவர் நம்மை நிச்சயமாக தண்டனை கொடுத்திருக்க கூடும், ஆனால் அவருடைய இரக்கங்கள் நிமித்தமாக நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நமக்கு கொடுக்கவில்லை. I want to quickly tell you this beautiful story about Jesus Christ. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். God, instead of punishing you and I, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் எனக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக God became man. அவர் மனிதனாக மாறினார். His name is அவருடைய பெயர் என்ன? Jesus Christ. இயேசு கிறிஸ்து. What is the date today? இந்த நாள் என்ன நாள்? Please louder. 19th April 2025 AD, right? 19 ஏப்ரல் 2025 AD, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு. That's how you tell in Tamil? Ah. Christu Pirap. பின்பு. No, no, no. It's anno domino. It's not after death. It's anno domino, in the year of the Lord. Okay? கிறிஸ்து Yeah, பிறப்பதற்கு You பின்பு. can go and Google or ask ChatGPT. So, Jesus Christ came into this world about 2025 years ago. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். If you say, I don't know whether Jesus came or not, நீங்கள் இவ்விதமாக சொல்வீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால், every time you write a date, எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேதியை உங்களுடைய காலண்டரில் எழுதும் பொழுதெல்லாம் you are saying Jesus Christ came these many days, years ago. அப்பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்கள், இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். And the time before Jesus Christ is called before Christ. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Do you understand? So, did Jesus come to this earth? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரா? Did Jesus come to this earth? இயேசு கிறிஸ்து வந்தாரா? He came. நிச்சயமாக வந்தார். He divided human history into two. இந்த மனுக்குலத்தை இரண்டாக அவர் பிரித்தார். BC and AD. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு. Jesus came because God loved us. தேவன் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஏனென்று சொன்னால், தேவன் உங்களையும் என்னையும் நேசித்தார். God had to punish our sins. தேவன் நம்முடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதாக Bible இருந்தது. says, Romans 6:23, for the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus. ரோமரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God had to punish us. தேவன் நம்மை தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். Instead of punishing us, நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக God took the form of man. தேவன் மனித ரூபம் எடுத்து He lived on this earth. இந்த உலகத்திலே வாழ்ந்தார். He did many mighty things. அவர் நன்மை செய்கிறவராக அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். But he came ஆனால் இந்த உலகத்துக்கு so வந்தார். that he would take your punishment on himself. எங்களுடைய தண்டனை எல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டார். So that anybody who believes in Jesus, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ he will be saved. அவர்கள் John ரட்சிக்கப்படுவார்கள். 3:16 says, யோவான் 3:16 சொல்கிறது, for God so loved the world that he gave his only son, that whosoever believes in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான செல்லகுமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் தந்தருளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You will ask me, by believing in Jesus, how will I be saved? நீங்கள் எல்லாரும் விதமாக கேட்கலாம், ஆண்டவரை நான் நம்பும் பொழுது அல்லது விசுவாசிக்கும் பொழுது எப்படி நான் அவருடைய பிள்ளையாக மாற முடியும்? Let me ask you, நான் ஒரு கேள்வியை is கேட்கிறேன். India free today? இந்திய தேசம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதா? Are we under Britishers? நாம் இப்பொழுது பிரிட்டிஷுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கின்றோமா? இல்லை, No. இல்லை. Do we believe? அதை நாம் நம்புகிறோமா? Did you see? நீங்கள் அதை பார்த்தீர்களா? You know from history. அவர்கள் வரலாற்றின் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். After 70 years, 70 ஆண்டுகளுக்கு பின்பதாக our grandchildren, நம்முடைய பேரப்பிள்ளைகள், our great grandchildren பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகள் will not know who was Mahatma Gandhi. அவர்களுக்கு மகாத்மா காந்தி யார் என்று சொன்னால் தெரியாது. But if India remains free, ஆனால் இப்பொழுது இருக்கிறது போல இந்திய தேசம் விடுதலையின் தேசமாக இருந்தால் they will read அப்பொழுது அவர்கள் வரலாற்றை படிப்பார்கள். that many people gave their life so that India could be free. இவ்வளவு ஜனங்கள், இவ்வளவு மகாத்மா தியாகிகள் இந்த தேசத்திற்காக தங்களுடைய உயிரையே கொடுத்தார்கள். I'll tell you a story and I'll finish. இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன்.
But remember this, ஆனால் ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், you need to believe in Jesus. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். I'll explain that அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். after I tell you this story. இந்த கதையை சொல்லின பின்பதாக நான் I சொல்லுகிறேன். told this story in the Sunday school today. இந்த காலையிலே சண்டே ஸ்கூல்ல நான் இந்த கதையை சொன்னேன். There were two law students who were very good friends. இந்த இரண்டு நண்பர்கள் ரொம்ப நல்ல நண்பர்களாக காணப்பட்டார்கள். Law students. லா ஸ்டூடெண்ட், ஆமா, சட்டங்களை குறித்து படிக்கிற ரெண்டு Advocate who learn to become advocates. அட்வொகேட்டாக மாறுவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறவர்கள். Two very good friends. நல்ல நண்பர்கள் இரண்டு பேர். All right. One studied, became a lawyer, and then became a judge. ஒருவன் லாயராக மாறி பின்பதாக நீதிபதியாக மாறுவன், ஜட்ஜாக மாறும்படியாக படித்தான். The second one did not study. இரண்டாவது நண்பன் ஒன்றும் சரியாக படிக்கவில்லை. He was like us. அது நம்மை போல அந்த நண்பன் இருந்தான். Instead of studying, were doing everything bad. அவன் படிப்பதற்கு பதிலாக எல்லா கெட்ட காரியங்களையும் தீய காரியங்களையும் செய்து கொண்டு வந்தான். He did so much evil that he had to go to jail. அவன் எல்லா பொல்லாத கெட்ட தீய காரியங்களை செய்து சிறைச்சாலைக்கு போகக்கூடிய அளவுக்கு அவன் தீமையான காரியங்களை செய்து Did you வந்தான். get it? அதை புரிந்து Two கொண்டீர்களா? friends. இரண்டு நண்பர்கள். One is a judge. ஒருவன் நீதிபதியாக இருக்கிறான், Second is a criminal. இரண்டாவது திருடனாக இருக்கிறான். One day comes when this thief or this criminal has to come and stand in front of his judge, who is his friend. ஒரு நாள் அந்த திருடனாக இருந்தவன் தன்னுடைய நண்பனாக இருந்த அந்த நீதிபதி முன்பாக நிற்க வேண்டிய சூழ்நிலைமை வந்தது. What should friends do? அப்பொழுது அவனுடைய நண்பன் என்ன செய்திருக்க வேண்டும்? If you're my friend, what will you do? நீங்கள் என்னுடைய நண்பனாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? You'll try to help. நான் உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஏதாவது நான் முயற்சி செய்திருப்பேன். But there's a problem. அங்கால ஒரு பிரச்சனை இருக்கிறது. This friend is not just a friend, but he's a judge. அவன் நண்பன் மாத்திரமல்ல, அவன் நீதிபதியாகவும் இருக்கிறான். He has the book of law. அவனுக்கு சட்டங்கள் அவனுக்கு முன்பதாக இருக்கிறது. He can only do what is in the book of law. அந்த சட்டங்களுக்கு முன்பதாக சட்டங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரமே அவன் செய்ய முடியும். And he did not take bribe. லஞ்சம் வாங்கிக் கொள்ள அவன் விரும்பவில்லை. So the whole town now wants to know what happened. இந்த What will happen? அந்த முழு நகரம் முழுவதுமாக என்ன நடந்தது என்று சொல்லி அறிய வேண்டும்படியாக காத்து கொண்டிருந்தார்கள். This criminal is brought to the court. அந்த தண்டனை திருடனாக இருக்கின்றவன் அவன் அங்கு அந்த நீதிபதிக்கு முன்பதாக கொண்டு வரப்பட்டான். The judge passes the strictest judgment that he could pass. அந்த நீதிபதியானவர் மிகவும் கடுமையான தீர்ப்பை அவனுக்கு வழங்கினார். He says you have to pay penalty or lifetime in the jail. இதற்கான தண்டனையாக இவ்வளவு ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் வாழ்க்கை முழுவதும் சிறைச்சாலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். This friend is surprised. அவருடைய நண்பன் மிகவும் திகைத்து போனான். How could you do that? இப்படியாக நீ செய்ய முடியுமா? You know, gaddar, in Hindi they would say gaddar, dhokebaj, all those kinds of, you literally ditched me. இந்த காரியங்கள் எல்லாம் நீ செய்து விட்டாயே என்று சொல்லி ஓகே பரவாயில்லை என்று சொல்லி நினைத்தான். When God deals with us, we also say the same thing, no? ஆனால் தேவன் நமக்கு நியாயம் செய்யும் பொழுது விதமாக நாம் சொல்லுவோமா? What do we say? என்ன சொல்லுவோம்? I did not expect you to do this. ஆண்டவரே நீர் இவ்விதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே செய்வீர் என்று சொல்லி How நான் could நினைக்கவில்லை. God do this? இவன் நல்ல கர்த்தர் எனக்கு இவ்விதமாக எப்படி அனுமதிக்க முடியும்? He goes by the book of law. அவர் சட்டங்களின் வழியாக அவன் கடந்து போனான். Let me cut the long story short. அந்த விரிவான கதையை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். After the judge passed this judgment, இந்த நீதிபதியானவர் கடுமையான தீர்ப்பை வழங்கின பின்பதாக the judge removes his robe. அந்த நீதிபதியானவர் தன்னுடைய கோட்டை கழித்து வைத்து விட்டார். He comes down from the chair. அவர் தன்னுடைய இருக்கை அந்த இருப்பிடத்தை விட்டு இறங்கி கீழே வந்தார். Comes to his friend who was in that box made for criminals. அந்த திருடனுக்காக நியமிக்கப்பட்டிருந்த அந்த கூண்டுக்குள்ளாக அவர் நேராக கடந்து வந்தார். He puts his arm around his friend. அவருடைய நண்பருக்கு தோள்களின் மேலாக தன்னுடைய கைகளை போட்டுக் கொண்டார். He says, "Come, I will pay your penalty." உன்னுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். That's what God did. அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் செய்தார். He passed the judgment. உங்கள் மேல் என மேல் வர வேண்டிய நியாய தீர்ப்பு The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னார்.
but then he left his glory, அவர் பரலோகத்தின் மேன்மை எல்லாவற்றும் மகிமை எல்லாவற்றையும் விட்டிறங்கி came to this earth, இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். took your punishment. உங்களுடைய தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். He paid the price. அவர் அதற்கான விலை கிரயம் முழுவதுமாக கொடுத்து He தீர்த்தார். died on the cross. அவர் சிலுவையில மரித்தார். He rose again on the third day. மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். And he said, if you believe, அவர் சொன்னார், இதை நீங்கள் நம்பும் பொழுது you will be saved. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். Now just imagine இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். this friend, இந்த this நண்பன், criminal friend, இந்த திருடனாகி இருக்கின்ற நண்பன் if he said, no, 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 I will go to jail. வேண்டாம் வேண்டாம் நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னா, That's what many of us do. அதைத்தான் நீங்கள் நானும் செய்து When கொண்டிருக்கிறோம். God says, I want to save you, ஆனால் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை விடுதலை செய்ய when வேண்டும் God என்று says, I have paid the price, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக வேண்டிய விலை கிரயத்தை செய்து முடித்து விட்டேன் என்று we சொன்னார். man like fools, we say, no, 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 I will be in jail. நாம் மனிதர்களாக இருக்கின்ற நாம் முட்டாள்களாக இருக்கின்ற நாம் வேண்டாம் வேண்டாம் நான் சிறைச்சாலைக்கு செல்கிறேன் என்று But சொல்கிறார். God is calling you again today. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே மறுபடியுமாய் உங்களை பார்த்து அழைக்கிறார். Will you accept His இந்த gift of salvation? இந்த இலவசமான ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? Will you tell Him? அதை நீ ஆண்டவரிடத்திலே பார்த்து சொல்ல வேண்டும். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். Will you tell Him, நீங்கள் இவ்விதமாக சொல்ல முடியுமா? oh God, ஆண்டவரே, அருமையான தெய்வமே, I'm going through a lot of problems, நான் என்னுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை வழியாக நான் கடந்து போய் but கொண்டிருக்கிறேன். I understand today that you are always good. நான் இந்த நாளிலே ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறீர். And because you are good, நீர் நல்லவராக இருப்பது நிமித்தமாக you came down to this earth இந்த உலகத்திற்கு உன்னை கடந்து வந்தீர். and died for my sins. என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில மரித்தீர். Will you please tell God like this? இந்த விதமாக நீங்கள் உங்களுடைய வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்வீர்களா? Oh God, அருமையானதே, என்னுடைய தெய்வமே, I have sinned. நான் பாவம் செய்திருக்கின்றேன். I believe நான் நம்புகிறேன் that Jesus died for my sins and rose again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I decide நான் என்னுடைய வாழ்க்கையில and commit my life என்னுடைய வாழ்க்கையில நான் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். to walk after you. நான் உமக்கு பின்னாக நான் நடக்க விரும்புகிறேன். You will be my God. நீர் என்னுடைய தேவன். Is there anyone who wants to pray this prayer for the first time? இந்த விதமான ஜெபத்தை இங்கே கடந்து வந்திருக்கிறவர்கள் யாராவது முதல் முறையாக ஜெபிக்க I விரும்புகிறீர்களா? want believers to pray about this. இந்த காரியத்திற்காக நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் ஜெபியுங்கள். Is there anybody who wants to say, Lord, I want to accept you as my personal Savior and God? இந்த இடத்துக்கு வந்திருக்கிற யாராவது, ஆண்டவரே, நான் உம்மை ஆண்டவரும் சொந்த இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்வீர்களா? I want you to raise your hand and show. உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் உயர்த்தி காண்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். May every eye be closed. உங்களுடைய கண்கள், எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருப்பதாக. If at all there is anybody, இங்கே யாராவது இருப்பீர்கள் என்று there சொன்னார். is no pressure on you. உங்களிடத்தில் யாரும் பிரஷர் கொடுக்கவில்லை. But you want to just say, like that friend who accepted the judge's offer, will you please accept the God's offer of giving his son to die for us? இந்த திருடனாகி இருந்த அந்த நபன் ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற இந்த இலவசமான ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? Anybody யாராவது who wants to say this? யாராவது இப்படியாக சொல்ல I will விரும்புகிறீர்களா? believe in Jesus. நான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். If there is anyone, you can put your hands up. உங்களுடைய Put your hand up. யாராவது விருப்பப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். We're waiting for you. உங்களுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். It is okay if you've not raised your hand. உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தாவிட்டாலும் பரவாயில்லை. I just want to tell you, God loves you. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். If anybody wants to believe in this Jesus, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாராவது ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் please make this prayer in your heart. நிச்சயமாகவே இப்பொழுது தயவு செய்து இப்பொழுதே இந்த ஜெபத்தை உங்களுடைய வாயினாலே சொல்லுங்கள். And if you make this prayer in your heart, இந்த ஜெபத்தை உங்கள் வாயினாலே நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் please meet one of these brothers இங்கே உள்ள சகோதரர்களை நீங்கள் வந்து சந்திக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். who will help you to grow. நாங்கள் உங்களுக்காக வளர்ச்சிக்காக நாங்கள்
உதவி செய்வோம். May God be glorified. கர்த்தருடைய நாமம் Father, மகிமைப்படுவதாக. I want to thank you for everybody who is here. கர்த்தாவே, நான் இங்கு கடந்து வந்திருக்கின்ற எல்லாருக்காக நான் உமக்கு நான் நன்றி I pray if செலுத்துகிறேன். there is anyone who does not believe in you, இதுவரை உண்மை ஆண்டவராக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் help them to understand. அவர்கள் இதை காரியத்தை புரிந்து This கொள்ளட்டும். is not religious conversion. இது மத மாற்றம் செய்வதற்கு அல்ல, This is the change of heart. என்னுடைய மனம் மாற்றுவதற்காக. That only you can do. இதை நீங்கள் மாத்திரமே செய்ய முடியும். I pray that you will help. கண்டிப்பாக நான் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Thank you for this church. இந்த சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். May you be glorified in Jesus' name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் இறக்கம் கிருபையும் நிறைந்த தேவனையும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் சபையாய் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே இரக்கம் பாராட்டினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அது மட்டுமல்ல, நாங்கள் உம்முடைய வேதத்தின் வசனங்களை நாங்கள் கேட்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை பகிர்ந்து தந்த உம்முடைய பிள்ளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, மகனை மட்டுமாய் நீர் பயன்படுத்தி வருகிறீர், உமக்கு கோடான கோடி நன்றி தேவனே. இன்னும் அதிகமாய் தேவனே, உம்முடைய வார்த்தையை சொல்லும்படியாகவும் கர்த்தாவே அவரை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டுமல்ல கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொண்டது போல தேவனே, அப்பா ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க நீர் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மட்டுமல்ல தேவனே, நாங்கள் எங்களுடைய பகைஞர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் உண்மையை நம்பி கர்த்தாவே உம்மோடு நாங்கள் சேர்ந்திருக்க கர்த்தாவே குற்றமற்றவர்களாய் தேவனே உமக்கு முன்பாக நிற்கும்படியாக நீர்தாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டுமல்ல தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அந்த கர்த்தாவே அந்த கல்வாரி சிலுவையில பட்ட பாடுகளை கர்த்தாவே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் கர்த்தாவே. அதை அறியாத ஜனங்கள் அதை இன்னும் விசுவாசிக்காத கர்த்தாவே பிள்ளைகள் உண்டுமானால் கர்த்தாவே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் தேவனே அவர்கள் விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொள்ளவும் நீர்தாமே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமா எங்களை வழிநடத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சபையினுடைய எல்லா காரியங்களிலும் உடைய கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பிரிந்து செல்கிறோம், பிரியாத நேசர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. இந்த துதி ஸ்தோத்திர விண்ணப்பங்கள் யாவையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.